இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று பண்ணுற கூத்துகள்லாம் தாங்க முடியல சார். உண்மையிலே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த இளைஞர்களை இந்த இளைஞர்களையும் அவர்கள் பாதையிலேயே அதே போன்ற அரசியலுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. பேசலைன்னாங்க, அவர் பேசணும்னு ஓடிவிட்டாங்க. அதனால் இவர்கள் சட்டசபையிலையும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஏன்னா சட்டசபையோட எதிர்க்கட்சி தலைவர் அவரும் புதுசு, ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். முதலமைச்சர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிறாரு, இவர் பண்ணிட்டு வரல. வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி அடிக்கணும். கலைஞரின் பேரன்னா கலைஞருக்கே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு பட்டுன்னு கிடைக்கும். அப்போ அதை பயன்படுத்தி டக்குன்னு அடிக்கணும். தாவேகா ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. அவங்க சரியான ரூட்டில் தான் போகிறாங்களா இல்லை அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க? தாவேகா சரியான ரூட்டில் போதா தப்பான ரூட்டில் போதான்றது போக போக தான் தெரியும். என்ன கேட்டால் இப்போதைக்கு அவர்கள் போகிற பாதை கரெக்டு தான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று பண்ணுற கூத்துகள்லாம் தாங்க முடியல சார். உண்மையிலே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த இளைஞர்களை அசிங்கப்படுத்தலைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இளைஞர்களையும் அவர்கள் பாதையிலேயே அதே போன்ற அரசியலுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. ஒரு சட்டமன்றம் நடத்துகிறாங்களாம். அதில் பார்த்தா இவர் அதே மாதிரி சபாநாயகர் விஜய் வந்து சோத்து மூட்டை தூக்கிட்டு வரோம். ஆமாம், சபாநாயகர் அது கூட ஒரு படி மேலே போய் அந்த குழந்தைய வச்சுட்டு அசிங்கப்படுத்தினதெல்லாம் அசிங்கம் இல்லை. அவங்களுக்குள்ளேயே பேசி அவங்களே திருப்தி அடைச்சிக்கிறாங்க. அதுதான் விஷயம். இது வந்து ஒரு விமர்சனமா அப்படின்னு பார்த்தா இது எங்கே விமர்சனத்தில் சேரும்? இன்னொன்று, அந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த ஆட்சி இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா வேறு எதுவும் நடந்தால் நீங்கள் பெருசாக பண்ணுவீங்களா? வேறு எதுவுமே அங்கே நடக்கலை. ஆனால் அதற்கு எதிர்மாறாக அங்கே மின்சார வாரியத்தில் நடக்கிற வெள்ளை அறிக்கை, இன்னும் பல விஷயங்கள் அதில் பேசலைன்னாங்க, அவர் பேசணுன்னு ஓடிவிட்டாங்க சட்டசபை விட்டு. இப்படி தான். அதனால் இவர்கள் சட்டசபையிலையும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஏன்னா சட்டசபையோட எதிர்க்கட்சி தலைவர் அவரும் புதுசு, ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். முதலமைச்சர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிறாரு, இவர் பண்ணிட்டு வரல. 5 வருஷம் இதில் இருந்தாலும் சட்டமன்றத்தில் இருந்தார், மினிஸ்டராக இருந்தார். அந்த லட்சத்துலாம் இருந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ நாள் இருந்தது. வருவார் போவார், ஜாலியாக இருப்பார். அந்த துணை முதல்வர் பதவி அது ஒரு ஜாலிக்கு. பையனாக பிறந்ததுனால துணை முதல்வர் பதவி, அவ்வளோதான். எதுக்குமே லாய்க்கு இல்லைன்றீங்களா? லாய்க்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன். அவர் அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை. அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணல. வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி அடிக்கணும். கலைஞரின் பேரன்னா கலைஞருக்கே கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு பட்டுன்னு கிடைக்குது. அப்போ அதை பயன்படுத்தி டக்குன்னு அடிக்கணும். அப்பா மிஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் அடிக்கணும்ல. எல்லாமே டக்குன்னு கிடைச்சதுனால அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கலன்றீங்களா? அப்போ டக்குன்னு கிடைச்சதெல்லாம் அதில் அவருடைய இப்போ விஜய் வராருன்னா அவர் போராடி அந்த இடத்துக்கு வராரு, சொந்த முயற்சி. அது உங்களுக்கு வர முயற்சி வந்து அப்பா மூலிமா வருது, அவருக்கு அவங்க அப்பா மூலிமா வருது. ஆனால் அவரு கூட 50 வருஷம் அரசியல் இருந்துட்டார். நீங்கள் அதெல்லாம் கூட கிடையாது. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வர்றதே நீங்கள் உங்களுக்கும் அரசியலுக்குமே சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு என்ன அரசியல் தெரியுன்றதே தெரியாது. அப்போ நீங்கள் உடனே வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்குரிய ஆட்களை சேர்த்துக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். என்னென்ன விஷயம், தமிழ்நாடுடைய இது புவியியல் தன்மை எப்படி, மக்களுடைய எப்படி தன்மை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் என்ன, காவிரி பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி அரசியல் எப்படி பண்ணியிருக்காங்க, நம்முடைய அரசியல்னா இடஒதுக்கீடுனா என்ன, சமூக நீதினா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே உங்களுடைய ஒர்க்கை தானே. ரெட் ஜெயண்ட் படம்னா அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவர் பார்த்துக்கிட்டாரு, இவர் வெறும் உரிமையாளர். அந்த மாதிரி அரசியல் பதவியில் இருந்துக்கிட்டு 4 IAS அதிகாரி நீங்கள் பார்த்துக்கன்னா அவன் பார்த்துக்கிட்டாங்க, முட்டு சந்து கொண்டு போய் விட்டு அவன் பக்கத்து இங்கே போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஓகே சார். இப்போ தமிழ்நாடு அரசியல் அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி சார் நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த தனி மனித தாக்குதல் இன்னும் பழைய அரசியலே கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. அவங்க சரியான ரூட்டில் தான் போகிறாங்களா இல்லை அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க? தாவேகா சரியான ரூட்டில் போதா தப்பான ரூட்டில் போதான்றது போக போக தான் தெரியும். என்ன கேட்டால் இப்போதைக்கு அவர்கள் போகிற பாதை கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தணுன்றது அவர்கள் மேலே விமர்சனம். இப்போ நீங்கள் மட்டும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் மட்டும் போதாது, கீழே வரைக்கும் அதுக்கான முயற்சிகளை கொண்டு போகணும். அப்போது அவன் இவ்வளோ நாளாக வாங்கி தின்னவங்கன்னு இருப்பானா? இதே சிஸ்டம் தானே. அப்போ அந்த சிஸ்டத்தை மாற்றுற வேலையில் கொஞ்சம் கடுமையாக இறங்கணும். இவர்கள் அதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும். அதிகாரிலாம் ஏமாற்றுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் அதிகாரிகள் இது பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே விழிப்போடு இருந்து அரசை கொண்டு போகணும். ரெண்டாவது, வெளியில் இருந்து ஆளை உள்ளே இறக்குமதி பண்ணுகிறீங்க நீங்கள். அதாவது நீங்கள் நல்ல சாம்பார் வச்சு குழம்பு வச்சுக்கிறீங்க, 2 நாளைக்கு முன்னாடி இந்த சாம்பாரையும் அதில் ஊற்றுறீங்க, கொஞ்சம் கூடுதலாக குழம்பு வரட்டோன்னு. அப்போ இருக்கிற சாம்பாரும் கெட்டு போயிடும், அதுவே கெட்டு போன சாம்பார். அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி தாவேகாவுக்கு தனித்தன்மை இருக்கும்? ஊழலை ஒழிக்கிறேன் தூய சக்தின்னு சொல்லிவிட்டு
ஊழல் செய்தவங்கலாம் கட்சிக்குள்ளே சேர்த்துருந்தீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? அப்போ தாவேக்காவுடைய தனித்தன்மை என்ன ஆகும்? இன்னொன்று இப்படி வர்ற ஆட்கள் அங்கே லோக்கலில் இருக்கிற தாவேக்கா ஆட்களை வளர விடுவாங்களா? நாளைக்கு நீங்களே தோத்துட்டிங்கன்னா அவங்க வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. அப்போ மறுபடியும் அந்த தாவேக்கா தொண்டன் ஒன்றும் இல்லாமல் போகும். அப்போ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த வளைக்கிறதுல இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ எதை இப்போ ஒரு புதுக்கோட்டையில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன்னா, இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்காரு, தாவேக்கால இணையிறாரு. அதே மாவட்டத்தில் ஃபர்வேஸ்ன்றவர் ஒரு இப்போ லேபர் மினிஸ்டராகவும் இருக்காரு. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் இவர் நாளைக்கு அங்கே போக வாய்ப்பு இருக்குல்ல ஃபர்வேஸ்ன்றவர்? எங்கே போகிறது? திமுகவுக்கு அப்படிலாம் போக மாட்டாங்க. ஆனால் அவரை வளர விடாமல் இப்போ விஜயபாஸ்கர் பார்த்துக்கிட்டாருன்னா அவர் கீழே போயிடுவார். இல்லை விஜயபாஸ்கருடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ இன்னொரு அதிமுக தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஜனங்களும் ஒரு அதிமுகவை தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன தாவேக்கான்றது அங்கே இருக்கும்? தனித்தன்மை இருக்காது. அப்போ ஜனங்க நாளைக்கு சீக்கிரமாக முடிவு எடுப்பாங்க. எல்லாம் ஒன்று தான்டா, ஒரே கூட்டையில் ஒரு மாட்டா தான் அப்படின்னு. ஏன்னா பாதி விஷயம் இவங்க இன்னமும் அந்த திராவிட கட்சிகளை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதிலே இவர்கள்ட்ட தப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் சரி பண்ணி கொண்டு போகிறது தான் இவர்களுக்கு கரெக்டாக இருக்கும். சார், அனைத்து கட்சி கூட்டம் நடந்துருச்சு சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் பங்கேற்கலை, மற்ற கட்சியெலாம் பங்கேற்றுருக்காங்க. ஏன் அவங்க பங்கேற்கலை? இந்த கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பெருசாக போட்டு உருட்டியிருப்பான். ஏன் இவங்களுக்குலாம் மூளையே கிடையாதான்னு நான் கேட்குறேன். இவங்களுக்கு மூளை கிடையாதா இல்லை தெரிஞ்சே இந்த விவாத பொருளாக மாற்றுறாங்களா? கம்யூனிஸ்டுகளுடைய அடிப்படையை கூட்டணி அரசியல் கிடையாது. இந்த 7-8 வருஷமாக அந்த பாலகிருஷ்ணன்களும் மற்றவர்களும் இந்த கூட்டணியிலிருந்து அப்படியே பழகிட்டாங்க. அதுக்கு சில ஆதாயங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் அவர்கள் அப்படியே மாறிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படையை இழந்து கூட்டணியாகவே போயிட்டாங்க. இதை நான் சொல்லலை, பாலகிருஷ்ணன் மாநாட்டில் ஒத்துக்கிட்டார். நம்மளுடைய இதே வந்து தொகுதி உடன்பாடு தான். இத்தனை எம்எல்ஏ நிற்கிறோம், ஜெயித்தோன்னா இப்போ மக்கள் பிரச்சனைக்கு வெளியில் வந்து போராடுவாங்க. கூட்டணியெல்லாம் போக மாட்டாங்க, கூட்டணின்னே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த தடவை 2018 7 வருஷமாக நம்ம வந்து இந்த கூட்டணிக்குள்ளே போயிட்டோம், அது வந்து தப்பு, நம்ம செஞ்ச தப்புன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. விஜய் தான் வந்து வெளியில் அவங்க இழுத்துட்டு வந்தாப்புல. விஜய் கூட இழுத்துட்டு வரல, மேலே இருக்கிற எம்ஏ பேபி தான் அடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்தார். அது வெளியில் வரும்போது கூட கோச்சிங் தான் வந்தாங்க. நாங்கள் அங்கே போனாலும் இங்கே தான் எங்கள் தலைவன் வந்து ஸ்டாலின் தான் அளவுக்கு சண்முகம்லாம் பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் சண்முகத்தை போட்டு இவர்கள் வாட்டினோன்னா இப்போ அவர் முறுக்கினுக்கிறார். இதுதான் நடந்தது. இப்போது வந்து நான் இந்த அரசு வந்தோன்னா இப்போ இவர்கள் ரொம்ப யோக்கியவான்கள் ஆகிட்டாங்க. பழைய இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவ்வளோ நாளாக அம்னிஷியாவில் இருந்தாங்களா, அந்த ஞாபக மருதி வந்து கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது அப்படின்ட்டு. அது ஆனாலும் ஒரு பயம், அறிக்கையாக விட்டா விஜய் எங்கே தப்பாக எடுத்துக்க போகிறாருன்ட்டு எல்லா அடிமைகளும் நேராக போய் விஜய்னா எங்கள் கட்சியில் நான் எப்போவுமே வந்து உங்களோட தானே இருப்போம், ஆனால் அது கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன்னா வெளியிலேருந்து ஆதரவுனா அது வந்து நான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடுன்ற மாதிரி போவேன்னா இப்படி தான் நான் நிலைப்பாடு. நடுவில் தான் நான் ரொம்ப மோசமாக போயிட்டேன்னா, அதில் வேறு பேரை கற்று விட்டானா, அவனே துட்டு அனுப்பிச்சிட்டு வெளியே வேறு போட்டு கொடுத்துட்டானா, அதனால் பார்த்துக்கணா அப்படின்ட்டு போய் சொல்கிறதுக்கு போய்க்கிறாங்க. அதாவது சமாதானப்படுத்துறதுக்கு. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படை கூட்டணிக்குள்ளே போக மாட்டாங்க. எங்கே போவாங்கன்னா அவர்கள் தலைமையில் நடக்கிறது கூட்டணி இடதுசாரிகள் அணின்னு இருக்கும். அந்த இடதுசாரி அணிகளுக்குள்ளே மற்றவங்களை இழுக்குவாங்க. இவங்க போய் ஒரு கூட்டணியெல்லாம் போக மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் வேணால் எடுத்துக்கணும். டெல்லியில் வெஸ்ட் பெங்காலில் கூட அப்படி தான் இருந்தாங்க, வெளியிலேருந்து ஆதரவு. ஓகே சார், அதே மாதிரி கடந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. இப்போ சிவசங்கர் அவர்கள் கூட அவர் மேலே அந்த ஒரு மோசடி புகார், இப்போ டிவிஎஸ்சி கூட ரைட் நடத்துச்சு இல்லை சார், ஏவாவில் அவர்கள் மேலே தொடர்ந்து பல்வேறு ஊழல் புகார்களில் இப்போ சிக்கிக்கிட்டே இருக்காங்களே, இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்களே, இது ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையா நீங்கள்? இது பைத்தியக்கார பேச்சு. இது சும்மா இது ஒவ்வொரு தடையும் இப்படி சொல்லி தான் இந்த ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணுது. 5 வருஷம் பண்ணுவாங்களாம், அடுத்த ஆட்சி வந்து நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்க நடவடிக்கை. என்ன பழிவாங்க நடவடிக்கை? அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே விட்டு மறுபடியும் இவங்க எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க வந்தோன்னே இவங்க மேலே லைட்டாக எடுத்தால் பழிவாங்க நடவடிக்கை. ரைட்டு விட்டுரு நீ இது. அப்போ லாஸ்ட்டில் யார் மாட்டுறா? மக்களுடைய வரி பணம் மக்களுடைய இது போகுது. இப்படி தான் இவர்கள் திமுக அதிமுக போய்கிட்டு இருந்தது. ஏதாவது ஒன்று பண்ணால் பழிவாங்க நடவடிக்கை. இது ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் மாறுச்சு. போட்டு எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சாங்க. பல விஷயம் அந்த நில அபகரிப்பு தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தா எல்லாம் இந்த மான்கராத்தை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. விடமாட்டேன், உள்ளே வைக்க விடமாட்டேன், கொடநாட்டில் விடமாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. இது எப்படி இவர்கள் எந்த அளவுக்கு பின்பக்கத்தில் கை கோர்த்துக்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டு தாவேகா கவர்மெண்ட் அமையும் போது இவர்கள் 2 பேரும் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தது. ஃபைலில் நான் தொட மாட்டேன், என் ஃபைலில் நீ தொட, அவ்வளோதான். அப்படி போச்சு. இப்போ இவர்களுக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விவகாரங்களில்
உங்களுக்கு என்ன நடந்திருக்கு தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ தப்புன்னு சொல்லும் போது கரெக்ட் பண்ணணுமா வேணாவா? அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படணும்னா செயல்பட வைக்கணுமா வேணாவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. இது எனக்கு நீங்கள் சொல்கிறது இது மாதிரி பழி வாங்கன்னு இவனுங்க ஊடகத்தில் பேசி சேர்ந்தா பயந்து போய் நிப்பாட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. இப்படி தான் நடக்கும். அப்போ வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க, மீடியாவே மிஸ்லீட் பண்ணுதா சார் நிறைய விஷயம்? ஆமாம், மீடியான பெரிய மீடியா இவனுங்க. என்ன மீடியா இவனுங்க? 5 வருஷமாக இவனுங்க எங்கன்னா பண்ணியிருந்தானுங்க? நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதிமுகவில் நடப்பது உட்கட்சி குழப்பமா அதுவா இப்படி தானே நடத்தியிருந்தானுங்க 5 வருஷம். அதான் சார் இவனுக்கு மரியாதை, எனக்கு மரியாதையே கொடுக்க தோணலை. இன்றைக்கும் இதுதான் பைசா பெறாத விஷயத்தை தான் பேசின்னு இருப்பானுங்க. ஒரு நல்ல கோட்டு சுட்டு மாட்டிக்குவானுங்க. அப்படி இப்படின்னுட்டு இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கள்ளசாராயம் பிரச்சனை தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, கட்சி ஒரு உட்கட்சி பிரச்சனையை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். வருஷம் பூரா அதிமுகவிற்குள் நடப்பது என்ன, அதிமுகவிற்குள் நடப்பது என்ன, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வருமா, இப்படியே தான் உருட்டினானுங்க. திமுக சைடு கூட எதுவுமே இது பண்ணல. ஜாபர் சாதிக் மேட்டர் எந்த அளவுக்கு இவங்க வந்து பெருசாக விவாதம் எடுத்தாங்க, மணல் மேட்டர் எந்த அளவுக்கு எடுத்தாங்க, இல்லை செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன எடுத்தாங்க, எதுவுமே தொட மாட்டாங்க. அப்படியே மீறி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குன்னா கூட எப்படி கேட்பான் தெரியுமா? அப்படி பட்டு போடாங்க. நம்ம இதில் பற்றி அவர் இப்படி சொல்லிடுறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி தான் இப்படின்னு நெல்லஞ்சி அவர் உடனே அது நம்ம பற்றி சொல்வது என்பது ஒரு பொய்யான தகவல். சரிங்க, பொய்யான தகவல். வேற கேள்வி. அடுத்த கேள்வி நிறையப்பா நான் தான் கேட்டேன்ப்பா அப்படின்னு. இதே வேற ஒருத்தர் சீமானை பற்றி திட்டிருந்தாருன்னா சீமான்கிட்ட போய் அவர் என்ன திட்டினாரோ 2 பெட்டு சேர்த்து போடுவோம். இப்படிலாம் திட்டினார, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கேட்கலாமா அந்த மாதிரி? அப்போ அவர் சீமானுக்கு அப்படியே திட்டினாரு அப்படின்னு கோவம் வந்து அவர் 2 வார்த்தை சொன்னார்னா அதை தூக்கிட்டு அங்கே ஓடுவோம். ஞாபகம் இருக்கா? ரஜினிகாந்த் ஒரு மேட்ரு பேசுகிறாரு, துரைமுருகன் எதிரில் தான் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு ஜாலிக்கு பேசுகிறார். ரஜினிகாந்த் சீனியர் மாணவர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாத்தையும் இயக்குவதுன்றது டீச்சருக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. மறுநாள் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. 72 வயசுல இவர் நடிக்கலையா என்ன நினைக்கிறேன்னா அவரு திட்டுறாரு. உடனே அதை தூக்கி ரஜினிட்ட ஓடியாந்தானுங்க. ரஜினி அங்கேயே கட்டே போட்டாப்புல, நாங்களாம் நண்பர்கள், அதெல்லாம் மேட்டரில் விட்டுருங்கன்ட்டான். அன்னைக்கு ரஜினியும் நான் 72 வயசில் நான் நடிச்சா பார்க்கறதுக்கு ஆளுக்குது, நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டு தான் வச்சுங்க. நீ ரியல் லைஃப்லேயே நடிக்கிறிய, நான் சினிமாவில் தான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன தலைவரை, நீ ரியல் லைஃப்பில் நடிக்கிற சினிமாவில் தான் நடிக்கிறேன்னா உடனே அன்றைக்கி பிரேக்கிங் போட்டுருவோம். பிரேக்கிங் பார்த்துறீங்களா? 300 ரூபா கிராமுக்கு அது ஒரு சவரனுக்கு 300 ரூபா குறையுதான் பிரேக்கிங். நான் ரூமில் இருப்பேன், நான் ஓடி வந்து என்னன்னு பார்த்தா தங்கம் விலை சவரனுக்கு 300 ரூபாய் குறைந்தது. டேய், அதை அவன் வேற வகையில் ஈடு கட்டுவான்டா. அங்கே போனால் 1% போட்டானா 1800 எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிடுவான். அந்த 1% ஏற்றணுன்னு நம்ம ஆள் இது பண்ணுவான், 2% ஏற்றிடுவான். நம்ம ஆள் தங்கம்லாம் வாங்கிக்கலாம் சார், இல்லை சார் 2% சீட்டில் எழுதுவோம். அந்த சஃபாரி போட்டு நிற்கிறாருல அவர்கிட்ட போய் கொடுங்க, அவர்கிட்ட போய் கொடுத்தோன்னா அவர் வாங்கி பார்ப்பார். நீங்கள் வழக்கமான கஸ்டமரு, அதனால் 2% குறைச்சிக்கிறேன். இது அங்கே அவன் ஏற்றிட்டு இங்கே கொண்டு இவர் வழக்கமான கஸ்டமர். வாழ்க்கையில் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே போயிருப்பேன். இதுக்குன்னே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு 2% நம்மளுக்கு என்ன தெரியுமா, ஐயோ பரவாயில்லப்பா நம்ம வாங்கினதில் ஆனால் வழக்கமாக நம்மளை நல்லா தெரியுதுப்பா, அவருக்கு 2% குறைச்சிட்டா இருப்பா அவர் அப்படின்னு. டேய், அங்கே ஏற்றி இங்கே குறைச்சிக்கிறான்டா. இங்கே டிவியில் 300 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. நான் 1800 ரூபா ஏமாற்றி வாங்கி வந்துட்டேன்ல, 1800 ரூபா போட்டாங்க. நான் சாமர்த்தியமாக பேசி அந்த மேனேஜர்கிட்ட போனோன்னு என்னை பார்த்தோன்னே மறந்து போய் 1800 ரூபா குறைச்சிட்டாரியா, உன் மூஞ்சில் இழிச்சு வாய்த்தானு எழுதி தான் அவங்க 1800 ரூபா ஏற்றி விட்டான் அவன். அங்கே போய் அவரை போய் பாருங்கன்னு. இந்த டெக்னிக்லாம் அது சுதாகர் கூட கோபி அவங்க இது பரிதாபங்களோட போட்டிருப்பாங்க. இது நான் பல தடவை நான் பார்த்துருக்கேன் நான். அதனால் நீங்கள் தங்க வேலை அதெல்லாம் அது வந்து சாயந்தரம் தான் மேடம் அமுல் ஆகும் அப்படின்வாங்க. சாயந்தரமா? சரி, நான் சாயந்தரம் வரேன்னா இருங்க பேசுவோம் அப்படின்வான். இல்லை ரைட்டுன்னா தலையில் மிளகா அரைச்சி விட்டுறது. அப்புறம் நம்ம வந்து எல்லாம் ஓகே, செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது, நம்ம ரொம்ப இதுவாக இருக்கும். இது இது நம்ம ஜிஎஸ்டி மட்டும் நம்ம 5%, அங்கே போனால் எதிரில் 4% வாங்குவோம், இங்கே போட்டு அங்கே எழுதுருவோம். எப்படியாவது நம்மளை ஏதாவது காம்பன்சேட் பண்ணிடுறது. ஸோ அதாவது மீடியானா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் பிரேக்கிங். இப்போ இன்னைக்கு சார் இன்னொரு விஷயம் நீங்கள் கூட பேசியிருந்தீங்க சார், விஜய்க்குமே ரஜினி அவர்களுக்குமே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே இல்லையா சார்? அதெல்லாம் அவர் சிஎம் விஜய்க்குமே இவருக்குமே அது வந்து இது நடந்தது என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்தது தலைவரே, இதான் நடந்தது, பிறந்தநாள் இன்னும் அது என்ன இது ட்வீட் பண்ணுறது, நான் வாழ்த்தை சொல்லிடுறேன், ஃபோனை போடணுன்னா ஃபோனை போட்டிருக்காங்களாம். கூடுதலாக நேற்று பார்த்துட்டு தலைவரே நீங்கள் எங்கே என் பேரை சொல்கிறீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதை எப்படி சொல்லுவேன், அது ஒரு பைத்தியக்காரத்தனம். சொன்னவங்க நம்பிக்கையான ஆள். அப்போ அவர் ரஜினி இந்த மாதிரி பேசுகிறாரு, அவர்கிட்ட பேசணுன்னொன்னே டக்குன்னு ஓடுறாங்க. அந்த சவுண்டு இது தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் அவரை கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லியிருக்காரு, சார் ரொம்ப இதுண்ணா, நானே வந்து உங்களுக்கு பார்க்கலான்னு நினச்சேன், எல்லாரையும் பார்த்துட்டேன், நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன்னு, அதுக்கு நான் தம்பி பார்த்துடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் என்றைக்கு வேணால் அவங்க பார்க்கலாம்.
என்ன தான் பார்த்து கட்டிப்பிடிச்சி போட்டாலும் அது வந்து ஒரு இந்த பகை மாதிரி இவங்க கீழே இருக்கிறவங்க வந்து அப்படியே தான் வளர்ந்துட்டாங்க. அதனால் வியாபாரத்துக்காக அவங்க பண்ண உத்தி இருக்குல்ல. இப்போ ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வருவேன்னு வரமாட்டேன்னு இதெல்லாம் நம்பி இருந்தோம் நாங்கள் அந்த காலத்தில். அந்த மாதிரி தான் அந்த காக்கா கழு கதெல்லாம் இதெல்லாம் வியாபார தந்திரங்கள். தனிப்பட்ட முறையில் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.